அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று தாய்ப்பால் வார விழா உலகமெங்கிலும் 1லேருந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதை நான் 1999 நான் இன்னொருவில் பிரசிடெண்ட்டாக நான் எப்போ பொறுப்பேற்றனோ அப்பையிலேருந்து இதை நான் பண்ணுறேன். அப்போ சிறிய அளவில் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் அதை பார்த்துட்டு இந்த மாதிரி வளகாப்பு பண்ணி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணுன்னா ஒரு விஷயம் நம்ம அவங்களுக்கு சொல்கிறது எந்த விதத்தில் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது நல்லா இருக்கேன்னு எல்லாம் நினச்சி கவர்மெண்ட்லேயும் அதை பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ 25 வருடங்கள் கடந்து விட்டது. கொஞ்சமாக நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரோம். ஸோ அந்த விதத்தில் வரவேற்புரை வாசிக்கிறதுக்காக இப்போ வந்திருக்கிறேன். முதல்ல மிஸ்ஸஸ் துர்காமூர்த்தி அவர்களை இரு கரம் கூப்பி வணங்கி வரவேற்கிறோம். நம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இது ஒரு ப்ரைவேட் ஃபங்க்ஷன் வருவாங்களோ என்று கொஞ்சம் முதல்ல தயங்கினேன். ஆனால் இப்போ கவர்மெண்ட் ப்ரைவேட் அது மாதிரி கிடையாது, ரெண்டும் ஒன்றா சேர்ந்து மக்களுக்கு எவ்வளோ நல்லது செய்ய முடியுங்கிறதுல நாங்கள் எல்லாமே இணைந்து தான் செயல்படுறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சின்னு வந்தோடனே RCH-ID நம்பர் கவர்மெண்ட்டில் போய் அவங்க வாங்கிட்டு வரணும். அது இல்லைன்னா அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குறதே கஷ்டம். அப்படிங்கும்போது முன்ன அந்த மாதிரி ஒரு டேட்டாவே இல்லாமல் இருந்தது. அந்த மாதிரி இல்லாமல் 2 பேரும் இணைந்து செயல்படுறதுனால மேடம் அதுக்காக மனமும் நீங்கள் வந்திருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்து இந்த நிகழ்ச்சி நம்ம தனியாக பண்ணால் நல்லா இருக்காதுங்கிறனால நான் இன்னர்வில்ல இருந்ததுலேருந்து இப்போவும் செஞ்சிட்ருக்கேன். அந்த இன்னர்வில் பிரசிடெண்ட் என்னை கேட்டாங்க, யூஸ்வலாக இந்த இடம் நான் விட்டுலாமான்னு பார்த்தேன். எனக்கு அவங்க செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர் மேடம் என்ன பண்ண போகிறோம் இந்த தடவை அப்படின்னு கேட்ட உடனேயே தூண்டி விட்டுருச்சு. ஓகே வில் டூ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டேன். ஸோ அதற்கு தூண்டி விட்ட இன்னர்வில் மெம்பர்ஸ், பிரசிடெண்ட், வித்யா எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்னர்வில் மெம்பர்ஸ் சகோதரிகள் அனைவரும் வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்து ஐஎம்ஏல நான் பிரசிடெண்ட்டாக இருந்தது 2013 and 14. அப்பயும் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இன்னும் இந்த அசோசியேஷனோடு செய்யும் பொழுது நம்ம ஒரு தன்னலம் இல்லாமல் பொதுநலமாக செய்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி வருது. அதனால தான் அவங்களையும் நம்ம இணைத்து செய்ய வேண்டும் என்று பண்ணதுனால எனக்கு அதாவது நாமக்கல் ஐஎம்ஏ பிரசிடெண்ட் டாக்டர் சிவகுமார் வந்திருக்கார். அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அண்ட் ரொட்டேரியன்ஸ் இல்லாமல் இன்னர்வில் மெம்பர்ஸ் இல்லை. ஸோ ரொட்டேரியன்ஸ் அனைவரும் வந்திருக்கிறீங்க. வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். மிஸ்டர் நல்லுசாமி சார் எங்கள் அழைப்பை ஏற்று வந்ததுக்கு மிக்க நன்றி. வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்து எங்கள் டாக்டர் அவர் பர்மிஷன் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. ஸோ அவருடைய கருணையினால் இதை நான் செய்கிறேன். அதனால் அவர் இந்த இதுக்கு மகிழ்ச்சியாக ஒத்துக்கொண்டதற்கு நன்றி கூறி வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்து CEO சார், அவர் பீடியாட்ரிஷியன், எங்களுக்கு கிடைத்த வரம். அவர் இவ்வளோ தூரம் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு நிறைய இன்புட் கொடுத்துட்டே இருந்தார். அவர் ஃபஸ்ட்டு நான் கேட்டப்போ ஒரு பாட்டு எனக்கு கொடுத்தாரு. அந்த பாட்டு நான் எங்கே போனாலும் போடுவேன். இந்த மாதிரி கர்ப்பஸ்ரீ வளைகாப்பப்போ அந்த பாட்டு எப்போவுமே போடும். அவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு அப்பப்போ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். ஸோ உங்களுக்கு அதுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டு வருக என்று வரவேற்கின்றோம். நம்ம CEO சார், ரமேஷ் சார், மார்க்கெட்டிங், நம்ம ஸ்டாஃப் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. மேடம் கலெக்டரே அங்கே பாராட்டினாங்க. இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப எல்லாமே நாக்கில் எச்சு விடுற மாதிரி ரொம்ப ரெசிபியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு உங்களை பாராட்டினாங்க. ஸோ உங்களுடைய தயவு இல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்காது. ஸோ அனைவரும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நீங்கள் இதில் பார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் தான் இருந்தாலும் நீங்கள் செய்யலைன்னா இவ்வளோ பெருமை நம்மளுக்கு இருக்காது. அடுத்து நம்ம ஆல் ஸ்டாஃப்ஸ், நீங்கள் மட்டும் இல்லை, பார்ட்டிசிபெண்ட் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டாஃபுக்கும் வருக என்று கூறி வரவேற்கின்றேன். அடுத்து நம்ம பேஷண்ட்ஸு, நம்ம அவங்க இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை செய்திருக்க முடியாது. ஜென்ஸ் எனக்கு என்னமோ இந்த இடம் நிறைய பேர் இருக்கிற மாதிரி தெரியுது. இது பெண்களுக்கும் உண்டான ஒரு விஷயம் மட்டும் இல்லை, அவங்களும் கூட. ஏன்னா இந்த வருஷமே ப்ரையாரிட்டைஸ் பிரெஸ்ட் ஃபீடிங். அதுக்கு நம்ம எப்படி எல்லாரும் ஒத்து இருந்து அந்த சமுதாயத்தில் சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் அந்த தாய்ப்பாலை கொடுத்து அந்த குழந்தை நல்ல ஹெல்த்தியாக வளரும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. அனைவருக்கும்
இன்றைக்கி விழிப்புணர்வு நிச்சயம் ஒரு சயின்டிஃபிக் செஷன் மாதிரி அழகாக டாக்டர்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பேஷண்ட்ஸாக அவங்க அட்டெண்டர்ஸ் அனைவரும் வருக வருக என்று இரு கரம் கூப்பி வரவேற்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. அடுத்து மீடியா கிங்ஸ் கலை இல்லாமல் எதுவும் நடக்காது. ஸோ இது சம்மதித்து வந்ததுக்கு மிக்க நன்றி. நாமக்கல் ஓஜி சொசைட்டி நாங்கள் மருத்துவ பிரிவில் மகப்பேறு மருத்துவத்தில் இருக்கின்றோம். ஸோ எங்கள் பிரசிடெண்ட் வரேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க இன்னும் வரல. அதுக்கு பதிலாக நானும் டாக்டர் திவ்யா கௌசிலா நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். ஸோ அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் மீண்டும் இரங்கர கூப்பி வரவேற்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். அவங்களோட